இப்ப செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாமே இப்போ போடுறப்ப அம்மா அப்படின்னு தான் போடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அதை போல இவர் இனி தமிழ்நாட்டில் எல்லாரும் இவர் அப்பா அப்படின்னு நீங்க அம்மா என்று ஒருவரை அழைப்பதற்கு அவங்களுடைய கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எவனையுமே அப்பான்னு நம்ம சொன்னாலே பிரச்சனை. இவங்க குடும்பத்துல கருணாநிதியே அப்பா என்ற ஸ்தானத்தை நீதிமன்றத்துல சென்று நாட வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது ஒரு சில உறுப்பினர்களுக்கு. செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்துல தளபதினு பட்டம் கொடுத்தது. படைக்கு முன்னால் நிற்பவன் தான் தளபதி. துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால் நிற்பவன்லாம் தளபதி கிடையாது. சரியா? ஏன் உங்க அப்பனா கைது பண்ண வரும்போது ஊரை விட்டு ஓடுற நீ தளபதியா? ரஷ்ய புரட்சியில் இருந்த ஜோசப் ஸ்டாலினை மையமாக வைத்து உனக்கு ஸ்டாலின் வச்சாரு. சரியா? அவர் ஜோசப் ஸ்டாலின், நீ ஜோக்கர் ஸ்டாலின். இந்த மாதிரி வழக்குகள் என்னன்னா, நீங்க வெங்காயத்தை வீசினீங்கன்னா நாங்க வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு ஒரு வழக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொன்று பேசுனது வழக்கு, இப்படின்னு நிறைய சம்மன்களாக இருக்குது. போலீஸ் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை, நீங்கள் இது ஏதோ மேடைகளில் ஒவ்வொரு தலைவர்களும் ஆவேசப்பட்டு பேசுவது அப்படின்றது காலங்காலமாக நடந்து வந்திருக்கின்ற விஷயம்தான். சரியா? ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அப்படின்னு பாரதிதாசனுடைய வரிகளை மேடைக்கு மேடை பேசியவர் கருணாநிதி. சரியா? அப்போ அவரை என்ன நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லிட்டோமா? நம்ம கருணாநிதிக்கு எப்பவுமே பழிவாங்கும் குணம் உண்டு அதிகம். அதனால்தான் இந்த காவல்துறையை கேட்கிறார். இந்த காவல்துறையை வைத்து காங்கிரஸ்காரர்கள் மீது போற இடமெல்லாம் தான் பேசுறாங்க. இன்னி வரைக்கும் பேசுறாங்க. உங்களுடைய முன்னணி பேச்சாளர்கள் பிராமணர்களுக்கு எதிர்த்தாக வன்மத்தை கக்குவதோடு அல்லாமல் அவர்களை வன்முறை அடிப்படையில் அவர்கள் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பேசுகிறார்கள். அதையெல்லாம் நாங்க சகிச்சுட்டு போகலையா? சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கு அடுத்தது பஞ்சம நில மீட்பு, இதுக்காக பேரணி பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கமிட்டியை முதலில் போட்டது 91, 96 செல்வி ஜெயலலிதா. இவங்க 2 பேரும் தான் இதுக்காக, 2 பேருமே பார்ப்பனர்கள், பிராமணர்கள். சரி, இப்போ என்னன்னா இந்த பஞ்சமி நிலம் அப்படின்றத யார் அபகரித்து இடைக்காலத்தில் வைத்திருக்கிறார்கள்? முரசொலியோட மூலப்பத்திரம் எங்கே கேட்டாரு. நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்து விடுவோம். சரி, இது வரைக்கும் கொடுத்தீங்களா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பன்முகத்தன்மை கொண்ட கிஷோர் கே சாமி நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற அரசியல் நம்ம பார்த்திருப்போம். முதல் கேள்வியாகவே அன்புள்ள அப்பா, தகப்பனே அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் எல்லாம் அப்பா என்று சொல்லும்போது ஒரு மன மகிழ்வாக, எனக்கு ஈர்ப்பாக அப்படின்னு அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலமைச்சருடைய அந்த கருத்து இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வருகிறது? அதாவது அம்மா அப்படின்ற சொல் அதற்கு எதிர்பதமாக அப்பா என்று கொண்டு வருவது அப்படின்றதே இங்கே ஏற்புடையதாக பார்க்கப்படுவதில்லை. நீங்க தாய் நாடு, தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா, சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க பாரத மாதா அப்படின்னு நம்ம சொல்றோம். பாரத பிதான்னு நம்ம சொல்றது கிடையாது. தேசப்பிதான்னு சொல்றதே தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த தேசம் என்பது இது ஒரு அரசியல் அமைப்பாக இது உருவாக்கப்பட்டது. பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல. அப்படியாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதை நீங்க ஒரு கலாச்சார சங்கிலி தொடராக நம்ம பார்க்கலாம். நாகரீக சங்கிலி தொடர், சிவிலைசேஷனல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா நாகரீக சங்கிலி தொடராக நம்ம பார்க்கலாம். இந்த நாகரீக சங்கிலி தொடர் என்பது பாத்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்த அரசியல் அமைப்புகளாக இருந்தன. தனித்துவம் வாய்ந்த அரசியல் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் அமைப்பாக இன்றைய காலத்திற்கு நாம இன்றைய உலகத்திற்கு, இந்த 3வது உலகம், தேர்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்றைய உலகத்திற்கு ஏற்ப அதை அமைத்து கொண்டோம். இதற்காக ஒரு அரசியல் சாசனத்தை நம்ம அமைச்சுக்கிட்டோம். இதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டியது. ஏன் நான் இந்த அப்பா அப்படின்றதுக்கு வரேன் அப்படின்னா, தந்தை நாடு என்று சொல்ல வேண்டும் என்று சாவர்கர் சொன்னார். அவர் தாய்நாடு என்பது ஏற்கல. ஏன் ஏற்கல? அவரை தந்தை நாடு அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். இது தாய்நாடு அப்படின்னு அவர் குறிப்பிட அவர் விரும்பல. அப்ப பாரத மாதா அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த பாரத மாதா என்பது வங்காளத்தில்
ஏற்பட்ட வறட்சியின் பொழுது, பஞ்சத்தின் பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஏதாவது ஒன்றை கொண்டாட வேண்டும் அல்லது வணங்க வேண்டும் என்று முடிவு செய்து பொங்கோ மாதா என்று கொண்டு வந்தார். வங்காள மாதா, அதுதான் பாரத மாதா என்று பிற்காலத்துல உருவெடுத்தது. இதான் அதோடைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான். சரியா? ஸோ இப்படி தாய் அப்படின்றதை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நாம தாய் நாடு அப்படின்னு நம்ம ஏத்துக்கல. ஹிட்லர் வந்து அங்க ஃபாதர்லேண்டுன்னு சொன்னாரு, தந்தை நாடுன்னு சொன்னாரு ஜெர்மனியில அப்போ. பட் நீங்க மற்ற யாருமே தந்தை நாடுன்னு சொல்றத அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. தாய் நாடு என்றுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ தாய் அப்படின்றதுக்கான அந்த முக்கிய ஸ்தானம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த ஒரு 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 நிலையில இருக்கின்ற காரணத்தினால அதற்கான முக்கியத்துவம் அப்படின்றது தனியாவே நம்ம வைக்கிறோம். சரியா? இப்போ நீ வந்து அம்மான்னு அந்த அம்மா சொன்னாங்க, அவங்கள பிராண்டு பண்ணாங்க அப்படின்றதுக்காக நீ வந்து அப்பான்னு பிராண்டு பண்ற அப்படின்னு. செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாமே பூ போடுறப்ப அம்மா அப்படின்னு தான் அம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு அதை போல இவர் வந்து இனி தமிழ்நாட்டுல எல்லாரும் இவர் அப்பா அப்படின்னு நீங்க வந்து அம்மா என்று ஒருவரை அழைப்பதற்கு அவங்களுடைய கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்க சின்ன குழந்தையே நம்ம அம்மான்னு சொல்லுவோம். சின்ன குழந்தை வந்து பெண் குழந்தை வருதுன்னா அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? சின்ன குழந்தை அப்பான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சரியா? அதனால அந்த மரியாதை யாரையும் ஒருத்தர் பொதுவா அம்மா தாய் நம்ம சொல்லிடலாம். ஆனா யாரையும் ஒருத்தரையும் குடும்பத்துல இருக்கிறவன் எவனையும் தந்தைன்னு நம்ம சொன்னாலே பிரச்சனை. இவன் குடும்பத்துல இருக்கிறவன் எவனையுமே அப்பான்னு நம்ம சொன்னாலே பிரச்சனை. இவன் குடும்பத்துல கருணாநிதியே அப்பா என்ற ஸ்தானத்தை நீதிமன்றத்துல சென்று நாட வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது ஒரு சில உறுப்பினர்களுக்கு. எப்படி சொல்றீங்க? மகளின் தாயார் அப்படின்லாம் அவர் சொன்னார் இல்லையா? ஏன்னா நீங்க அப்பா கருணாநிதி ஒரு பத்திரிகையாளர், 1960களில் ஒரு பத்திரிகையாளர், சுப்பிரமணியன் சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. பாலசுப்ரமணியன் அவர் தான் இவரை கூட்டு வந்து ஜவஹரிஸ்னு ஒரு பத்திரிகையில அவர் கருணாநிதிக்கு மேடை போட்டு பேச என்ன எழுதுறாரு. இல்ல, தயாளு அம்மா அவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட போய் கருணாநிதி நல்லவர் அப்படின்னு சிபாரிசு பண்ணவர். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு முன்னால கருணாநிதிக்கு சிபாரிசு பண்ணி ஏமாந்து போனவர் அவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிறை அனுப்பப்படவில்லை, ஆனால் இவர் அனுப்பி வைக்கப்பட்டார். ஏன்னா இவர் அந்த கோவத்துல, அதாவது அந்த வீட்டுக்காரங்க கேட்டிருப்பாங்களே, நீ சொல்லித்தானே நான் வந்து எங்க வீட்டு பெண்ணை வந்து நாங்க வந்து கொடுத்தோம் கருணாநிதிக்கு, இப்ப எங்களுக்கு வேற மாதிரி தகவல் வருது அப்படின்னும் பொழுது இது வந்துடக்கூடாதுன்ற பயத்துல அவர் எழுதிடுறாரு. இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல வந்து இந்த மருத்துவமனையில இந்த மாதிரி பிறந்திருக்கு என்கிற தயாளம்மாவுக்கு பெண் மகவு ஒன்று பிறந்திருக்கிறது. தர்மா என்கிற ராசாத்தி அம்மா, தர்மம்பால் என்கிற ராசாத்திக்கு பெண் மக ஒன்று பிறந்திருக்கிறது. தந்தையார் வகப்பட்ட பேர்ல கருணாநிதி என்று இருக்கிறது போட்டிருந்தாரு. இது வந்து நம்ம நினைக்கலாம், இது வந்து நம்ம ஏன் பேசுறோம், அவருடைய தனிப்பட்ட விஷயம், நம்ம ஏன் பேசணும் அப்படின்ட்டு. நீ அப்பான்னு சொல்லி கொண்டு வரதுனாலதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2010 அந்த காலகட்டத்துல மனோரமாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறுது. இந்த மனோரமாவுக்கு நடைபெற பாராட்டு விழால கருணாநிதி இதை போட்டு உடைக்கிறார். என்னன்னா, நான் வந்து பல்லாவரம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது, கார்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து விபத்து ஏற்பட்டது. அதுல நான் படுகாயம் அடைந்து நான் மருத்துவமனையில இருந்த பொழுது அங்கே வந்து என்னை எல்லாரும் வந்து என்னோட உறவினர்கள்லாம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி மட்டும் ஓரமாக நின்று அழுது கொண்டிருந்தார். இதையெல்லாம் மனோரமாவை மேடையில வைத்துக்கொண்டே கருணாநிதி முதலமைச்சராக பேசுகிறார். இப்ப யார் அந்த பெண்மணின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது மனோரமாவின் தாயார் தான் போட்டு உடைத்து விட்டார். அவர் தான் தர்மா என்கிற ராசாத்தி என்று. ராசாத்தி அம்மா உட்கார்ந்துருக்காங்க கீழே, அவங்க கூணி குறுகுறாங்க. மனோரமாவுடைய திரை வாழ்க்கையோட பாராட்டு விழாவுக்கு நீ பேசணும் அப்படின்னா, மனோரமா எத்தனையோ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதை பத்தி நீ பேசியிருக்கலாம். ஒவ்வொரு திரைப்படத்திலையும் ஒரு மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களை எப்படி எல்லாம் வந்து அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் பேசுறதை விட்டுவிட்டு மனோரமா உன்னை எதற்காக பொண்ணி பண்ண இந்த கருணாநிதி தனம் எடுத்துக்கலாமா? அதை இப்ப அதற்கு போட்டு கொடுத்தாரு என்பதற்காக நீ வந்து அதை வந்து ஒரு முதலமைச்சரா நீ சொல்லும் பொழுது இப்ப நம்ம அதை பொதுவில் பேசாம எப்படி இருக்க முடியும்? ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா,
காகிதப்பூ என்கிற அந்த நாடகத்திற்கு கருணாநிதி கூத்து கட்டும் பொழுது ம் அந்த நாடகத்திற்கு அவருடைய ஜோடியாக இருந்தவர் மனோரமா. ம் மனோரமா திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் அதிகமாக அப்படின்றதுனால அவரால் வர முடியல. அப்ப அதற்காக சப்ஸ்டியூட்டாக அவருடன் நடிப்பதற்காக வந்தவர் தான், நாடகத்தில் நடிக்க வந்தவர் தான் தர்மா என்கிற ராஜாத்தி. ம் இதுதான் இந்த வரலாறு. இது ஏன் நான் அப்பான்ற விஷயத்துக்கு அப்பான்ற விஷயத்துக்கு இவ்வளவுலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன்னா நீ அப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா உன் குடும்பத்துல யாரையாவது சொன்னாலே வில்லங்கமாயிடும்ன்றதுக்கு தான் இதெல்லாம் நான் பேசுறேன். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, அப்பா என்ற தகுதி வருவதற்கு நீ என்ன கிழித்திருக்கிறாய்? உன்னுடைய மகளுக்கும் உன்னுடைய மருமகனுக்கும் உன்னுடைய மகனுக்கும் நீ என்னெல்லாம் நன்மைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறாய். ஒரு குடும்ப தலைவனாக நீ செய்கிறாய்ன்னு கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். சரியா? ஆனால் அதை கடந்து நாட்டு மக்களுக்கு நீ என்ன கிழிச்சிட்டேன்னு அப்பான்னு கூப்பிடணும். காசு கொடுத்து கூப்பிட வைக்க கூடாதுங்க, அதுவா வரணும். சரியா? இது இவங்க குடும்பத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட வச்சாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அப்ப இவங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய வழக்கங்க இது. காசு கொடுத்து. ஆமா, நீங்க ஒண்ணுமில்ல. பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அவர் அந்த ஸ்டூடியோக்குள்ள நடந்து வராருனாலே ஒரு 1000 சூரியனின் பிரகாசம்னு சொல்லுவாங்க. அத்தனை சக நடிகர்கள் சக தொழிலாளர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. சரியா? இப்ப அவர் ஒரு பொது மேடைகளுக்கு வராருனாக்க அந்த அவருடைய அந்த பொன்னிறத்தோட இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அவர் பார்க்கும்பொழுதே ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கும். அப்படின்னும் பொழுது கருணாநிதிக்கு இதை எப்படி இதுக்கு போட்டியா கொண்டு வருது அப்படின்றதுக்கு என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு 4 பேர் அனுப்புறது கூட்டத்துக்கு முன்னாடி காசு கொடுத்து. கருணாநிதி பாருங்க எப்படி தகன்னு மின்றாருன்னு. மண்டை வேணா மின்னும் வெயில் பட்டு, மற்றபடி எங்கேயும் தகன்னு நீ மின்றது. சரியா? ஊர்க்குருவி எப்படி பழுந்தாக முடியும்? அது ஆக முடியாது. இப்ப இதுக்கு போட்டியா என்ன பண்ணாருன்னா, சரி நம்மளாலதான் முடியல, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பையனை கொண்டு வருவோம்னு நம்ம பையனை முக்காமுத்து ரெடி பண்ணி முக்காமுத்து அனுப்பினார் இவருக்கு புரட்சி தலைவருக்கு போட்டியா நடிக்க வைக்கிறதுக்கு. அதே 2 படத்துல நடிச்சு இவங்களுக்கு தான் நடிக்க வராதே. இந்த உதவாநிதி வரைக்கும் நம்ம அதை பாக்குறோமே, இவங்களுக்கெல்லாம் எங்க நடிக்க வருது? வராதே. இவங்க எங்க நடிப்பாங்க? நிஜ வாழ்க்கையில் நடிப்பாங்க, அரசியலில் நடிப்பார்கள். இவர்கள் திரைக்கு முன்னால் இவர்களால் நடிக்க முடியாது. அப்ப அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. நீங்க எப்படி நயன்தாரா பின்னாலையும் ஹன்சிகா பின்னாலையும் உதவாநிதி நின்று தான் பெரிய ஸ்டார்ன்னு காமிக்கணும்னு நினைச்சாரோ, அது மாதிரி அன்னைக்கு லக்ஷ்மி வச்சுக்கிட்டு 3 தமிழ் பிறந்தது உன்னிடமான குத்து டான்ஸ் எல்லாம் போட வச்சாரு. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. சரியா? இது அந்த கருணாநிதியோட அந்த விஷயம் நடந்தது. அப்புறம் மூக்காமுத்து இடப்படல. ஸ்டாலினுடைய காந்த கண் பார்வையை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அது வேற ஒரு நடிச்சார் ஒரு படத்துல, ஒரே ரத்தம்னு. எல்லார் காதலையும் ஒரே ரத்தம். சரியா? என்ன அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய திறமையெல்லாம் நம்ம அவ்வளவு அற்புதமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்படி இருக்கும். என்ன அது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குருவஞ்சியா ஏதோ ஒரு இது ஒண்ணு நடிச்சாரு. குறிஞ்சி மலரா ஏதோ ஒரு தொடர் ஒண்ணு சினிமா தூர்தர்ஷன்ல ஒரு டிராமா ஒண்ணு நடிச்சாரு. அதுவும் பாடாவதியா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் சந்தானத்துக்கு துணை நடிகரா உதவானந்தியை கொண்டு நுழைச்சி பாக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பெருசா இல்லை. ஹன்சிகா, நயன்தாரா இந்த மாதிரி நிக்க வச்சு நீங்க அது கூட ஜோடியா நடிக்கிற மாதிரி நீ வரலாம். வழக்கமா கதாநாயகனுக்கு ஜோடியாக என்பார்கள். இங்க எப்படின்னா இவங்களுக்கு கதாநாயகிகளுக்கு ஜோடியாக இவரும் நடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓ, இவன் வாழ்க்கை முழுக்க துணை தான். என்ன துணை நடிகர்ல இருந்து ஆரம்பிச்சு துணை முதலமைச்சர் வரைக்கும். சரியா? அவ்வளவுதான். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த பட்டம் என்பது அதுவாக வர வேண்டும். அப்பாங்கிட்ட பட்டம் அவங்களா வரணும். கலைஞர்னு உங்க அப்பனுக்கு பட்டம் வந்தது. என்ன எந்த கலையில வித்தகன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பாவுக்கு கொடுத்தாங்க. எல்லோருமே அழைத்தார்கள் கலைஞர்னு. சரியா? அது கூட அதுவா வந்த பட்டம் கூட நம்ம சொல்லலாம். சரியா? கொடுக்கப்பட்டது எம்.ஆர். ராதா அவர்களால் கொடுக்கப்பட்டது. உனக்கு தளபதினு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி. சரியா? அதை கிழிச்சு தொங்க விட்டாங்க செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்துல. பட்டத்தை தளபதினு பட்டம் கொடுத்தது. படைக்கு முன்னால் நிற்பவன் தான் தளபதி. துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால் நிற்பவன்லாம் தளபதி கிடையாது. சரியா? ஏன் உங்க அப்பனை கைது பண்ண வரும்போது ஊரை விட்டு ஓடுற நீ தளபதியா?
என்ன எந்த ராணுவ படைக்கு ஒரு தளபதி? சரியா? அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, கருணாநிதியை கைது பண்ண வந்தாங்க. கருணாநிதியை கைது பண்ண வந்த பொழுது நீ அங்க இருந்துக்கணுமா வேணாமா? ஒரு மகனாக இருந்திருக்கணும். ஏன் ஓடி போன? கனிமொழிக்கு வர்றாங்க எங்க சென்ட்ரல் ஜெயில். அப்பெல்லாம் வந்து இது கிடையாது, புழல் கிடையாது, சென்ட்ரல் ஜெயில் தான். அந்த சென்ட்ரல் ஜெயில கனிமொழி மட்டும் உட்காந்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், கருணாநிதி ஒரு கைலி கட்டி உட்காந்துருப்பாரு, எதிர கனிமொழி உட்காந்துருப்பாங்க. அந்த போட்டோ நீங்க பார்க்க முடியும். ஸ்டாலினே இல்லையே, ஊரை விட்டு ஓடினாரு, பெங்களூருக்கு ஓட பார்த்தாரு, அப்புறம் இங்கேயோ பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த இடத்துலயும் தளபதிக்கான அந்த ஒரு அடிப்படை குணாதிசயமே உங்ககிட்ட இல்லையே. சரியில்லப்பா, அப்பான்னு சொல்றதுக்கான தகுதி இல்லை. எந்த தகுதியுமே நான் உனக்கு நீ ஸ்டாலின்னு சொல்ற பேர் வச்சார்ல உங்க அப்பா, எதுக்கு வச்சாரு? உன்னுடைய கூற்றுப்படி உன் பேர் ஐயாதுரை. சரியா? ஐயா என்பது ஈவராவையும், துரை என்பது அண்ணாதுரையுடைய ஒரு பேரின் பகுதியையும் ரெண்டும் சேர்த்து ஐயாதுரை என்று வைத்தார். அப்படி வைத்த அவர் திடீரென்று மனம் மாற்றிக்கொண்டு ரஷ்ய புரட்சியில் இருந்த ஜோசப் ஸ்டாலினை மையமாக வைத்து உனக்கு ஸ்டாலின் வச்சாரு. சரியா? அவர் ஜோசப் ஸ்டாலின், நீ ஜோக்கர் ஸ்டாலின். சரியா? அங்கே அந்த பேருக்கும் நீ தகுதி கிடையாது. சரியா? இப்போ எதுக்கு தான் நீ தகுதி? சரி, முதலமைச்சர் என்ற பதவி, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னா அவனை பார்த்து அழைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கே ஒரு தயக்கம் நமக்கு வருது இல்ல? ஏன்னா அந்த தகுதிக்கான அந்த பதவிக்கான எந்த தகுதியுமே உங்ககிட்ட இல்லையே. சட்டமன்றத்துல நீ பேச வேண்டிய ஏதாவது ஒரு இடத்துல முழங்கி இருக்கியா? கருணாநிதி முழங்கி இருக்கிறார், உங்க அப்பா கூட பேசியிருக்காப்பா. என்ன நீ இல்லையே? துரைமுருகனை பேச விட்டு பின்னாடி ஒழிஞ்சுக்கிற. அதுக்கப்புறம் இவரு இதை பத்தி பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, சட்டம் ஒழுங்கு பத்தி கேள்வி கேட்கும் பொழுது இவர் உடனே எழுந்து அப்படியே இவருக்கு இது கோவம் ஆத்திரம் வந்துருச்சான். அப்படியே எழுந்து கொடநாடு என்ன ஆச்சு அப்படின்னு நானா இருந்தா சொல்லுவேன், யோ நீதான் ஏன் முதலமைச்சர், நீதான் ஏன் சொல்லணும் கொடநாடு என்ன ஆச்சுன்னு. எங்களை வந்து கேட்கிறேன், கொடநாடு என்ன ஆச்சு, கொடநாடு இதுக்கு அவனை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கான். 4 வருஷமா என்ன கிழிச்ச நீ? வாக்குறுதி என்ன கொடுத்த? பழி வாங்குவது அப்படின்றதுதான் உங்களுடைய குடும்பத்தோடைய உங்களுடைய பரம்பரையில் ஊறி இருக்கின்ற விஷயமாச்சே, ரத்தத்தில் ஊறி இருக்கின்ற விஷயமாச்சே. சரி, குறைந்தபட்சம் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து இந்த கொடநாடு விவகாரத்தில் உண்மையை கொண்டு வருவேன்னு பேசி கிழ்ச்சியை நீட்டி முழங்கினியே. இதுல பேர் என்ன, தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தியே, அதை நீ வந்து நிறைவேற்றினியா? அப்ப உன்னை எப்படி முதலமைச்சர்னு சொல்ல முடியும்? உன்னுடைய ஆணையர் என்ன செய்கிறார், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல என்ன செய்கிறார் அப்படின்றது கூட உன்னால வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு சூழலுக்கு உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உன்னை காரி துப்புது. நீ அப்புறம் எப்படி முதலமைச்சர் தகுதிக்கு பொருத்தமாக இருக்க முடியும்? அப்போ உனக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட பட்டங்கள், உனக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட அந்த பதவிகள், கொடுக்கப்பட்ட பதவிகள், இது எதுக்குமே தகுதி இல்லாத நீ புதிதாக அப்பா அப்படின்னு ஒரு பதவி, உன்னை யார் கூப்பிடுறாங்க இங்க அப்பான்னு? இப்ப செல்வி ஜெயலலிதா அவர்களும் யாரும் கூப்பிடல, அவங்களா போட்டுக்கிட்டு அப்படியே பிரபகண்டா பண்ணது தானே நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போறோம். ஏங்க அவங்கள நீங்க அவங்க அன்னமிட்ட கை திரைப்படத்துல பாடல் வந்திருக்கும், 1960களில் வந்த திரைப்படம். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு தாயாக வில்லையம்மா அப்படின்னு வந்து அதுல இருந்து ஆரம்பித்து அவங்களுடைய வரலாறை எடுத்து பார்ப்போம். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து அம்மா உணவகம் வரைக்கும், தாலிக்கு தங்கத்திலிருந்து ஆரம்பித்து என்ன பெண்களுக்கு, அதுவும் முக்கியமா தாய்மார்களுக்கு பேருந்து நிலையங்கள்ல பாலூட்டும் வசதியிலிருந்து ஆரம்பித்து, குழந்தைகளுக்கு சத்தான கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்ததுல இருந்து ஆரம்பித்து, சரியா, இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீ கொண்டு வந்த ஒரு திட்டத்தை சொல்லு, என்ன திட்டத்தை கொண்டு வந்த? நீ 1000 ரூபாய் கொண்டு வரலன்றீங்களா? மகளிருக்கு 1000 ரூபாய் தருகிறேன், பேருந்து கொடுத்துருக்கோம். பேருந்து, அந்த பேருந்து வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மாதிரி முன்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சு அது பாதி நேரம் வரதே இல்லை. முக்கால்வாசி பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒழுங்கா வந்துட்டு இந்த பேருந்தே இந்த நாள் வந்து நாசமாக்கிட்டான், இப்படிதான் அவங்க பேசுறாங்க. சரியா? நீ எப்படி அப்பாவாக முடியும்? நீ என்ன திட்டத்தை இங்கே செயல்படுத்தினார்? பெண்களுக்கு நீ மகளிருக்கு நான் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். சரி, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவர்கள் வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் மின்சார கட்டண நிலையத்திலே ஆரம்பித்து எல்லாத்திலும் அதோட பல 1000 ரூபாய் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 3000 4000 ரூபாய் விலை ஏற்றிருக்க. மின்சார கட்டணம் 36% ஏறி இருக்கு. சரியா? இது எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ற காசு. ஆனா நீங்க கொடுக்குறது யாரோ சிலருக்கு தான் கொடுக்குறீங்க, கடன் வாங்கி கொடுக்குற.
அதைத்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. ம் வசூல் பண்ண காசு 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்க. நீ இந்த 1,00,000 கோடி ரூபாய் என்ன பண்ண? ம் இந்த மகளிருக்கான அந்த தொகை நீ வந்து கடன் வாங்கி கொடுக்குற. ம் அந்த கடன் வாங்கி கொடுக்குறீங்க, மொத்தமா கொடுக்குறியான்னா அதுவும் கிடையாது. ம் சரியா? பாதி மகளிருக்கு தகுதி வாய்ந்தவர்கள், பாதி மகளிர் தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்ற. முடிவு பண்றீங்க. அப்ப தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உன்னை எப்படி அப்பா என்று சொல்வார்கள்? அவர்களை குடும்ப பெண்கள் என்ற தகுதியே அவர்களுக்கு இல்லைன்னு நீ சொல்லும் பொழுது உன்னை அப்பான்னு எப்படி அவன் கூப்பிடுவான்? ம் சரியா? சரி, எந்த எதிர்பார்ப்புல இதை சொல்றாங்க அவங்க? இல்ல அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வேணும்ல. இல்ல எல்லாரும் விரும்பி என்னை அழைக்கிறார். யார் அது விரும்பி? உன் பையனே உன்னை அழைக்க மாட்டேங்கிறானே இந்த மாதிரி. அவனே தலைவர் தலைவர் தானே போறான். அதுவும் வெளியில தலைவர்ன்றான். அவங்களுக்குள்ள என்னென்ன திட்டுவான்னு தெரியாது. உங்க குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கக்கூடியதுதான். சரியா? அழகிரி செவிலிய 2 வைக்கலையா கருணாநிதிய? அந்த மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம கேட்கறது இங்க என்ன அப்படின்னா, இந்த அப்பா என்கிற தகுதி எதை வைத்து உன்னை அழைக்க வேண்டும்? எந்த விஷயத்துல நீ கல்வி கடன் ரத்து, நீ கொடுத்த வாக்குறுதி, அந்த கல்வி கடன் ரத்தை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? எத்தனை குழந்தைகள் நீ சொல்றீங்களா குழந்தைகள்லாம் என்னை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்றாங்க அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். இந்த குழந்தைகள் எல்லாரும் எவ்வளவு பேர், இந்த மாணவிகள், மாணவர்கள் மாணவிகள் இவங்க எல்லாருமே எவ்வளவு பேர் உனக்காக ஓட்டு போட எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த சர்க்கிள்லயே பரம்பரை அதிமுக வாக்காளர்கள் எல்லாம் நம்பி ஓட்டு, கல்வி கடன் அப்படின்றதை நம்பி வாக்களித்த வரலாறெல்லாம் அவர்கள் எல்லாம் உன்னை அப்பான்னு சொல்லுவாங்களா? நீ பண்ணது போரும் போப்பான்னு வாங்க. ஏன் உன்னை அப்பான்னு சொல்லணும்? சரியா? உன்னை அப்பா ஸ்டாலின் என்று நாங்கள் சொல்ல முடியாது. சமீபத்தில் திருநெல்வேலிக்கு சென்று வந்தாயே, அங்க ஒரு கூத்தடிச்சு இருட்டு கடையில போய் நின்றுகிட்டு அதுதான் உன்னை அல்வா ஸ்டாலின் என்று சொல்லலாம். ஏன்னா நீ இருட்டு கடைக்கு போன மாதிரி தமிழ்நாட்டையும் இருட்டு மாநிலமா ஆக்கி வச்சிருக்க. இதுல உன்னை எங்க அப்பா ஸ்டாலின் சொல்ல முடியாது, அல்வா ஸ்டாலின் சொல்லலாம். அல்வா ஸ்டாலின் சொல்லலாம். அடுத்ததா இப்ப போயிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க, வரப்ப செய்தியில கூட வந்துட்டு இருந்தது. சீமானுக்கு சம்மன், இங்க ஒரு இடத்துல சம்மன், அங்க ஒரு ஊர்ல சம்மன், இந்த மாதிரி வழக்குகள் என்னன்னா, நீங்க வெங்காயத்தை வீசினீங்கன்னா நாங்க வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு ஒரு வழக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொன்று பேசுனது வழக்கு, இப்படின்னு நிறைய சம்மன்களாக இருக்குது. போலீஸ் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுல சுத்தி என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல நீங்க இது ஏதோ மேடைகள்ல ஒவ்வொரு தலைவர்களும் ஆவேசப்பட்டு பேசுவது அப்படின்றது காலங்காலமாக நடந்து வந்திருக்கின்ற விஷயம்தான். சரியா? ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அப்படின்னு பாரதிதாசனுடைய வரிகளை மேடைக்கு மேடை பேசியவர் கருணாநிதி. சரியா? அப்ப அவரை என்ன நீங்க தீவிரவாதின்னு சொல்லிட்டோமா நம்ம? வன்முறையாளர்னு சொல்லிட்டோமா நம்ம? சரியா? இப்படி ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஏதோ ஒரு இடத்துல வன்முறை கலந்த பேச்சுக்களை பேசி இருக்கிறார்கள். சரியா? அப்படி இருக்கும் பொழுது இதை ஏதோ சீமான் பேசிய இந்த ஒரு விஷயத்தை அதிமுக்கிய விஷயமாக எடுத்து அது ஒரு புகாருக்கு நீங்க சம்மன் அனுப்பி, இந்த சம்மன் அனுப்புறது எதுக்காக அப்படின்னா சட்டத்தின் பார்வையில் கொண்டு வந்து அவரை நிறுத்த வேண்டும் என்கிற அக்கறையினால, அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. வேற என்னன்றீங்க? எல்லாம் அவர் ஊரா அலக்கழிக்கணும். இன்னைக்கு ஒரு இதுக்கு வா, நாளைக்கு ஒரு இடத்துக்கு வா, நாளைக்கு ஒரு இடத்துக்கு வா, இப்படி ஊரா அலக்கழிச்சு அவருக்கு ஒரு சுவை ஏற்படுத்தணும். நீங்க இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காடுறீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்த உடனே உட்காருங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 4 மணி நேரம் காக்க வைக்கிறது. அப்ப உங்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படும் இல்லையா? என்னடா நம்ம ஒரு கட்சியுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சியுடைய தலைவர் நம்மள இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மனச்சோர்வு ஏற்படும் இல்லையா? இந்த மனச்சோர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியதுதான் இதெல்லாமே. இவங்க இது காலங்காலமாக செய்து வருகிறார்கள். நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நீங்க. இவங்க குடும்பத்திற்கே நான் சொல்லுவேன் இல்லையா, பழிவாங்கும் எண்ணம் கொண்ட அந்த ஒரு ரத்தத்தில் ஊறியிருக்கின்ற நபர்கள் இவர்கள்ட்டு. இன்னொரு வரலாறும் சொல்றேன் நான், அதையும் பதிவு பண்றேன். இது SS ராஜேந்திரன் அவர்கள் ஜெயா டிவியில பேசும்போது, பேட்டியில பேசும்போதே பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்து விட்டது. 1967 நடிகர் SS ராஜேந்திரன் தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்து விட்டது. தேர்தல் முடிவுகளை திமுக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வர ஆரம்பிச்ச உடனே SS ராஜேந்திரன் அண்ணா அவர்களை சந்திக்க செல்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள். திமுக அமோக வெற்றி பெற்று விட்டது. இப்போ வெற்றி பெற்ற ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் திரு அண்ணாதுரை அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக வருகிறார்கள். அப்போ அண்ணாதுரை தன்னை பக்கத்தில் நிற்க வைத்து SS ராஜேந்திரன் பதிவு பண்றாரு. ஒவ்வொருத்தரா வருவாரு, ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் சுவாரஸ்யமா சொல்றாரு.
நாவலர் நெடுஞ்செழியன் வருகிறார், அவரை பற்றி சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு தலைவரா வரும்பொழுது அவரை பற்றி சொல்லும் பொழுது தம்பி கருணாநிதி இப்ப வருவாப்புல ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் அவர் சொல்லிட்டே வர்றார், தம்பி உங்களுக்கு நான் வந்து இந்த அமைச்சரவையே உங்களுக்கு இந்த அமைச்சர் பதவியை உங்களுக்கு தரலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லிட்டே வர்றார். அப்படிங்கும்பொழுது எஸ் ராஜேந்திரன் சொல்றாரு, பதிவு பண்றாரு அண்ணாதுரை, தம்பி கருணாநிதி வருவாப்புல காவல்துறையை கேட்பாப்புல பாருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கருணாநிதி உள்ள வர்றாரு. வந்த உடனே இவர் சொல்றாரு, மாதிரி தம்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி, உங்களுக்கு வந்து பொதுப்பணித்துறை கொடுக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய முடிவு. உடனே தயங்கி நிற்கிறாரு. என்ன தயக்கம் தம்பின்னு கேட்கும் பொழுது, இல்லைன்னா எனக்கு காவல்துறை வேணும். கரெக்டா கணிச்சிருக்கிறாரு. அதுதான் உடனே இவருக்கு ஷாக், எப்படி கணிச்சாரு அப்படின்ட்டு. அப்போ உடனே இவர் அண்ணாதுரை சொல்றாரு, இல்ல தம்பி அது கொடுக்க முடியாது, இல்லைன்னா எனக்கு அது வேணும் அப்படின்னும் போது, அப்போ நான் ஒண்ணு பண்றேன், என்னால் கொடுக்க முடிந்த இன்னொரு பதவி இருக்கு, அது வேண்டும்னா நீ எடுத்துக்கொள். எதுன்னா முதலமைச்சர் பதவி, ஏன்னா அதுதான் வேண்டும் என்று நினைத்தால் நீ எடுத்துக்கொள் அப்படின்னு ஒண்ணு. இல்லைன்னா அப்படின்ட்டு பொதுப்பணித்துறை அப்படின்னு போயினோடனே இவர் கேட்கிறாரு, எப்படி நீ கரெக்டா சொன்னீங்க அப்படின்ட்டு. கருணாநிதிக்கு எப்பவுமே பழிவாங்கும் குணம் உண்டு அதிகம், அதனால்தான் இந்த காவல்துறையை கேட்கிறார். இந்த காவல்துறையை வைத்து காங்கிரஸ்காரர்கள் மீது அவங்க தோத்துட்டாங்க, இப்ப அவர்கள் மீது பழி வாங்க வேண்டும். ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் வந்து இவர்களுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டு இருந்திருப்பார்கள், அதனால அதை பழி வாங்கணும்ன்றதுக்காக அதை கேட்கிறார். இது தவறு அப்படின்ட்டு அண்ணாதுரை, அதனாலதான் நம்ம ஒரு பேரறிஞர்னு சொல்றோம். அதாவது ஒரு உன்னதமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரர். இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு கிடையாது. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன சீமான் பேசியது ஒரு கருத்து சுதந்திர அடிப்படையில பேசுனதுக்கு வழக்கு அப்படின்றத இப்ப பேசப்படுற விஷயம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, விகடன் வந்து இப்போ முடக்கி இருக்கிறாங்க வெப்சைட், அது பாரதிய ஜனதா கட்சி தான் செய்திருக்குது, மோடி அரசு செய்திருக்கிறது. கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு அவர் கவலைப்பட்டு பேசுறாரு ஸ்டாலின். கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு முகாந்திரமே கிடையாது, தகுதியே கிடையாதுன்ற நான். யாருக்கு தகுதி இல்லை? ஸ்டாலினுக்கு முழுக்க முழுக்க. அதாவது கருத்து சுதந்திரத்தை சொல்வதனால் அல்ல கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தியதனால் முதலில் கைது செய்யப்பட்ட, இவருக்கு ஆட்சி வந்த உடனே முதலில் கைது செய்யப்பட்ட நபர் நான். சரியா? வந்து ஒரே மாதத்துல கைது செய்யப்பட்டேன். சரியா? ஸ்டாலினுக்கு பாதி சைஸ்ல இருக்கேன் நானு. சரியா? அப்ப என்ன வந்து நீ குண்டர் சட்டத்துல போடுற என்ன? நான் அதனாலதான் வெளியில வந்த உடனே இந்த குண்டர் சட்டம் உடைக்கப்பட்டு இது தவறு என்று நீதிமன்றம் சொல்லி நான் வெளியே வந்த உடனே முதல்ல என்னுடைய கருத்து என்னவாக இருந்தது என்றால், அந்த சிறை கம்பிகள் வெளியே வரக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய எண்ணெய் குண்டர் சட்டத்துல போடக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்து தற்கூறிகளாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்க. அதாவது ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் வந்து முதுகெலும்பில்லாத நபர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அரசாங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் குறைந்தபட்ச சகிப்புத்தன்மை என்பதனை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா வந்த உடனே நீங்க நீட்டி முழங்கினீங்கல்ல, நான் வந்து வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் வந்து ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை வருத்தப்படும் அளவுக்கு இன்னைக்கு வாக்களிச்சவங்களே நான் ஏன் உனக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு புழங்கிட்டு இருக்காங்க. எடுத்தீங்கன்னாக்கா அரசு ஊழியர்கள் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க, உன்னையெல்லாம் வந்து எதிர்கட்சியா தான் வச்சிருக்கணும், உன்னையெல்லாம் ஆளுங்கட்சியா கொண்டு வந்தது தப்பு, நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. மானாவரியா நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப சீமானுக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தியல்கள் அப்படின்றத எடுத்து பாத்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள். என்ன வெங்காயம் நீ வீசினா நான் வெடிகுண்டை வீசுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்ன ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய விஷயமா? நீதிமன்றங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு, வன்முறையை எது தூண்டும் அப்படின்றதற்கு ஒரு அளவுகோல்கள் இருக்கு. எதை வேண்டுமானால் நீ எடுத்து வன்முறையை தூண்டுகிறது நீ வழக்கு போட முடியாதுன்னு. ஆனால் இவர்கள் கேட்பது கிடையாது. நான் கேட்கிறேன், 2001 கருணாநிதி கைது செய்யப்பட்ட பொழுது அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் சன் டிவில அவங்க பெயரோட அவங்க முகவரியோட அது அப்படியே ஒளிபரப்பப்பட்டது சன் டிவி. என்ன நோக்கத்தோட பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? எல்லாரும் அங்க போய் தாக்குங்க கட்சி தொண்டனுக்கு சொல்றாங்க. நீங்க அவங்களுடைய அலுவலகத்தை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அது வேற விஷயம். அவங்க வீட்டு அட்ரஸ் நீங்க பதிவு பண்றீங்கன்னா என்ன நோக்கத்தோட நீங்க பதிவு பண்றீங்க? அங்க போங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கைது சம்பவம் நடைபெற்று அந்த கைதுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணிக்கு பாத்தீங்கன்னா கருணாநிதி எழுதுகிறார், முரசொலியில் என்ன எழுதுகிறார்? ஆயுதம் ஏந்தி வா, பிராக்கெட்ல அறிவாயுதம்
அறிவுக்கும் திமுக காரங்க என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? அப்ப ஆயுதம் ஏந்தி வேணா உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வந்தேன்னு அர்த்தம். ஏத்தான நீ சொல்லியிருக்க. அப்போ நீ வந்து வன்முறைக்கு தூக்கி நீ சொல்லலாமா? எவ்வளவு உன்னுடைய வன்முறை பேச்சுக்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் சகித்து கொண்டு போகலையா? ஆனா உன்னால வந்து இந்த பேச்சுக்கு சரி, இந்த பேச்சிற்கு ஒரு இடத்துல வழக்கு போடுறீங்க, சரி, அது ஏன் தமிழ்நாடு முழுக்க வழக்கு போடுறீங்க? அது யாரை வைத்து போடுகிறீர்கள்? உங்களுடைய கைத்தடிகளை வைத்து போடுகிறீர்கள். நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் பிராமணர்களை இதை செய் அதை செய் அப்படின்னு நீங்க வன்முறைக்கு தூண்டலையா? உங்க ஆட்கள் எல்லாம் நடந்திருக்கு. போற இடமெல்லாம் அதான் பேசுறாங்க, இன்னி வரைக்கும் பேசுறாங்க. உங்களுடைய முன்னணி பேச்சாளர்கள் பிராமணர்களுக்கு எதிர்த்தாக வன்மத்தை கக்குவதோடு அல்லாமல் அவர்களை வன்முறை அடிப்படையில் அவர்கள் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பேசுகிறார்கள். அதையெல்லாம் நாங்க சகிச்சுட்டு போகலையா? அப்போ இங்க தெளிவாக பல வழக்குகளை இது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு போடப்பட்ட இருக்கின்ற அல்லது இன்னைக்கு எடுக்கின்ற நடவடிக்கை என்பது விஜயகாந்துக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டது. விஜயகாந்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். உச்ச நீதிமன்றம் சொல்லுது குறைந்தபட்ச சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம் என்பது குறைந்தபட்ச சகிப்புத்தன்மையோட இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மை கூட இல்லை என்றால் நீங்கள் வந்து கருத்துரிமை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களாவது இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனா கேஸை போட்டு இழுத்து அந்த மாதிரி பண்ணல. அவங்க நீதிமன்றத்துல டெஃபமேஷன் போட்டாங்க. அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நான் அவதூறு வழக்கு பதிவு செய்வதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் அதற்கே உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? சகிப்புத்தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது. சரியா? இங்க நீங்க என்ன பண்றீங்க? வேணும்னே ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட வச்சு அவர் என்ன விசாரணை கூப்பிடுறேன்னு சொல்றது, இதுல என்ன அயோக்கியத்தனம்? இந்த மாதிரி ஒருவரை முடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் எல்லாம் செய்யறீங்க. ஒண்ணு, அவரை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது. இல்ல, ஒரு பக்கம் அந்த மாதிரி முடக்கிறது போறது, அவர் வந்து மனச்சோர்வு அடைகிறதுக்கான வேலைகள் செய்யறதா சொல்றாங்க. ஆனா அவர் வந்து மார்ச் 1 சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கடுத்தது பஞ்சம நில மீட்பு, இதுக்காக பேரணி பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். ஏன்னா ஈவர விவகாரம் கையில் எடுக்கப்பட்ட பொழுது அவர் வந்து இதை எதுக்கு இப்போ எடுக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது வந்தது. ஒரு அரசியல் தலைவர் என்பவர் அனைத்து தரப்பான விமர்சனங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதில் எது சரி என்பதனை சீர்தூக்கி பார்த்து அதன் அடிப்படையில அதற்கு செவிமடுத்து அதை அமல்படுத்துவது அப்படின்றதான் ஒரு அரசியல் தலைவருடைய அழகு. ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றத விட ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் தலைவர் பொலிட்டீஷியனா இருக்கலாம், ஒருவர் வந்து ஸ்டேட்ஸ்மேன் என்று உயரலாம். அப்போ ஒரு சமுதாயத்தின் தலைவராக எப்பொழுது அவர் உயர்கிறார்? ஒரு அரசியல் தலைவரிலிருந்து ஆரம்பித்து ஒரு சமுதாயத்தின் தலைவராக உயர்கிறார் என்றால் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை கூட அதில் இருக்கக்கூடிய சரி எது அப்படின்றதை சீர்தூக்கி பார்த்து அதற்கு செவிமடுப்பது. ஈவராவுடைய அந்த விவகாரம் என்பது தத்துவ ரீதியான விவகாரம், தத்துவார்த்த ரீதியான ஒரு விஷயம், சித்தாந்த ரீதியான ஒரு விவகாரம். அதை கையில் எடுத்த சீமான் இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலித் மக்களுடைய நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது. அப்ப இந்த நிலைமை மிக மிக மோசமாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய உரிமை என்பது காலம் காலமாக பறிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்ப அவர்களுடைய உரிமை காலம் காலமாக பறிக்கப்பட்டு வந்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல முக்கியமான ஒன்று என்னன்னா நில உரிமை. இந்த நில உரிமை அப்படின்றது அவர்களுக்கு 1892 காலகட்டத்துல அது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை வழங்கினார்கள். அப்படியாக வழங்கப்பட்ட அந்த உரிமை என்பதனை தூக்கி நிறுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி ஒருவர் தான். ராஜாஜிக்கு அப்புறம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்காக இந்த பஞ்சமி நிலம் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டியை முதலில் போட்டது 91-96 செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவங்க 2 பேரும் தான் இதுக்காக, 2 பேருமே பிராமணர்கள். சரி, இப்போ என்னன்னா இந்த பஞ்சமி நிலம் அப்படின்றத யார் அபகரித்து இடைக்காலத்தில் வைத்திருக்கிறார்கள்? 12 லட்சம் ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது, அதுக்கும் மேல் என்றும் கூட சொல்லப்படுகிறது. 12 லட்சம் ஏக்கர் என்பது வழங்கப்பட்டது அப்படின்னு வச்சாலும் கூட இந்த 12 லட்சம் ஏக்கர் எங்கே போனது?
இதை பல ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கின்றன. இவை என்னென்ன அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த இடைச்சாதி என்று சொல்லக்கூடியவர்கள், கருத்திக் கொள்ளக்கூடியவர்கள், என்னை பொறுத்தவரைக்கும் அனைத்து சாதியும் சமம், இதை மேல் ஜாதி கீழ் ஜாதி இடைச்சாதி என்று பார்ப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இடைச்சாதி என்று பார்க்கப்படக்கூடியவர்கள், அது கருதப்படக்கூடியவர்கள், சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் நிறைய பேர் நீங்க அதை வச்சுட்டு என்ன பண்ண போற, அதை எனக்கு பட்டா போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பட்டா போடக்கூடாது. பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு தான் நீங்க கொடுக்க முடியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான், 12 ஆண்டுகள் ஒரு காலம் நீங்கள் வைத்திருந்து அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும், போகாது. ஆனால் மாறாக இவர்கள் பினாமிகளை வைத்து, என்னன்னே தெரியாது, கையெழுத்து வாங்கிட்டு நிறைய அபகரிச்சுட்டாங்க. பினாமிகளை வைத்து அதை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அதுக்கப்புறம் தாங்கள் கைமாற்றிக் கொண்டார்கள் அப்படின்றதுதான் இங்க குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசாங்கம் பல தொழிற்கூப்பேட்டைகள் அதுக்கு கூட இதை கையகப்படுத்தி விட்டார்கள் அப்படின்றதும் குற்றச்சாட்டா இருக்கு. சரியா? இவங்க பொருளாதார மண்டலங்கள், தொழிற்பேட்டைகள், இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, எஸ்சிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொழிலாதார சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், இதுக்கெல்லாம் கூட கையகப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இனி முதன்மை குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கொளுத்தி போட்ட அந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல அது பாத்தீங்கன்னா விவாதமானது. அது அப்படியே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு, பதிலே வரல. என்ன முரசொலியோட மூலப்பத்திரம் எங்கே கேட்டாரு, நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்து விடுவோம். சரி, இது வரைக்கும் கொடுத்தீங்களா? கொடுக்கல. கொடுத்துருக்குன்னு சொல்றாருங்களே, கொடுத்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சரி, கொடுத்தீங்கல்ல, மூலப்பத்திரத்தை பப்ளிஷ் பண்ண வேண்டியதுதானே. அப்போ இதுவரையில் நாங்கள் வைத்ததெல்லாம் போய் குற்றச்சாட்டுன்னு ஆயிடும்ல. குறிப்பா எந்த ஆட்சியில அவங்க இந்த அபகரிப்பு ஒடுக்கப்பட்ட நீதி கட்சியுடைய காலத்தில் தான் அதிகம், நீதி கட்சியோட காலத்துல இருந்தா அது அதிகமா தொடங்குறாங்க, அப்பத்துல இருந்தா அதிகமா வருது. நாங்க பெரியாரு, இந்த நீதி கட்சி அதுக்கு பின்னாடி வந்த பெரியார், நாங்க இவங்க வந்ததும் அந்த மக்களுக்கு விடுதலை எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்றதுலாம். அதுதான் நீங்க இந்த பஞ்சமர் அப்படின்னு கருதப்படக்கூடிய கருதிய மக்கள், இவர்கள் ஏன் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டார்கள்? இவர்கள் ஏன் அதுக்கப்புறம் MC ராஜா தான் கொண்டு வர்றாரு, அவர்களை ஆதி திராவிடர் என்று மாற்றுகிறார். சரியா? அப்போ இவர்களை ஆதி திராவிடர்கள் என்றும், இதே சமூகத்தை சேர்ந்த ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் ஆதி ஆந்திரார்கள் என்றும். அப்ப ஆதி ஆந்திரர்கள் என்று அவர்களை நீங்கள் அழைக்கப் போகிறீர்கள் என்றால் இவர்களை ஆதி தமிழர்கள் என்று அழைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த பஞ்சமர் என்கிற அந்த குறியீடு ஏன் வந்தது? ஏனென்றால் அவர்களை சூத்திரர்கள் என்று சேர்க்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே இங்கே மரியாதையுடன் வாழ்ந்தவர்கள். இதை எடுத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு, அதுக்குள்ள போனீங்கன்னா அது இன்னொரு பெரிய வரலாறு. ஆனா MC ராஜா அவர்கள் நல்ல எண்ணத்துடன் தான் அந்த ஆதி திராவிடர் அப்படின்றத முன்மொழிந்தார். சரியா? அதுக்கு ராஜாஜியும் துணை இருந்தார். ஆனா கேள்வி என்ன இங்க அப்படின்னா, இதை இவர்கள் எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்றால், நானும் சூத்திரன் நீயும் சூத்திரன், பிராமணர்கள் அல்லாதவர்கள் அனைவருமே சூத்திரன் அப்படின்னு ஒரு பரப்புரையை செய்து, என்ன அதனால நீ உன் இடத்தை ஏன்ட்ட கொடுத்துருன்னு இவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இப்ப இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பது, நில உச்சவரம்பு செய்வது, இதையெல்லாம் ராஜாஜி தானே கொண்டு வந்தாரு. ஏன் கொண்டு வந்தாரு? இவங்க யாரும் சொல்ல வந்ததை கொடுத்ததை அபகரிச்சவங்க தான் இவங்கன்றீங்க. இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சகஜானந்தா அவர்களுக்கு கடலூர்ல அவருக்கு இடம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன்வைத்து ராஜாஜி கொண்டு போறாரு. அது மட்டும் இல்லாம சகஜானந்தா அவர்களுடைய அவரை அழைத்து தன்னுடைய நண்பர், அவர் பிராமணர், அவருடைய வீட்டில் இல்லத்தில் விருந்து படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதற்கு சாதி பிரச்சனம் செய்யப்பட்டார் ராஜாஜி. சரியா? இது எல்லாமே நடந்தது. அந்த மாதிரி தலை சமூகத்தினருக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்திருக்கிறீர்கள் என்று எதை சொல்வீங்க நீங்க? 3% உள்ளொதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அருந்ததியினருக்கு 3% உள்ளொதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்வீங்க. அதையே பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினீர்கள். தலித் சமூகத்திற்குள்ளேயே ஒரு பிரிவினைவாதத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள், ஒரு பிளவை ஏற்படுத்தினீர்கள். சரியா? சோ இங்க 16% மக்கள் 2011 சென்சஸ் படி 16% மக்கள் தங்களை இந்த தலித் சமூகத்து
உடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்ற நிலையில இது மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ். அப்போ இந்த ஒரு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவர்களுடைய நில உரிமை என்பதற்கு அதை மீட்க வேண்டும் அப்படின்ற குரலை வலுவாக கொடுத்திருக்கின்ற ஒரு தலைவராக சீமான் இப்பொழுது எழுந்து நிற்பது அப்படின்றது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். யாரும் பேசல, இவங்க செய்யவே இல்லாத வலுவா முன்னெடுத்து போறது அப்படின்றது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தலித் சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. சமீபத்துல இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு, இவரு நம்ம திருமாவளவன் இருக்காரு, ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு, இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதை வலுவாக முன்னெடுத்து ஒரு மூன்றாவது பெரிய கட்சி முன்னெடுத்து செல்கிறது அப்படின்னும் பொழுது அதற்கான முக்கியத்துவம் என்பது மேலும் முக்கியத்துவப்படுது. சரி, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மோசடி இருக்குல்ல, அது என்ன கணக்கு? அதுவும் சீமான் கையில் எடுத்திருக்குது, எப்படி ஆகும்? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சென்சஸா இல்ல காஸ்ட் சர்வேவா அப்படின்லாம் இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் வச்சு பேசுவாங்க. சரியா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. அது அங்கீகரிக்கப்படுமா படாதான்றது அப்புறம் பாத்துக்கலாமா. நீ கணக்கெடுப்பு எடு. பீகார்ல எடுத்துட்டான், ஆந்திராவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தெலுங்கானால எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ எடுக்க வேண்டியது தானே. சரி, உனக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிகளை பிரித்து வைத்து பார்த்து அரசியல் செய்வது அப்படின்றது உனக்கு வாடிக்கை. அதை வைத்து மட்டுமே நீ அரசியல் செய்து கொண்டிருக்கிறாய். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்துல பாத்தீங்கன்னாக்க 2 பிரிவுகளுக்கு நடுவில் பிரச்சனை. சரியா? இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் தலைவர் எப்படி பார்ப்பார், ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அரசாங்கத்தின் தலைமை பதவியில் இருப்பவர் எப்படி பார்ப்பார் அப்படின்றதுக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும். ஒரு அரசியல் தலைவர் அரசியல் செய்ய யோசிக்கலாம், ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர் அதை செய்யக்கூடாது. அப்படின்னும் பொழுது நீங்க அதுக்கு தீர்வு என்ன காமிச்சீங்க? பூட்டு போடுறது கோவிலுக்கு. 2 தரப்புக்குள்ள பிரச்சனை. இந்த 2 தரப்பு பிரச்சனையை நீ சால்வ் பண்ணணும். தான் ஒரு அரசாங்கத்துடைய திறமை அங்கதான் இருக்கு. சரியா? அதை பண்ணாம நீ கோவிலுக்கு பூட்டு போடுறத தீர்வா கொடுக்குற. அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிற. ஏன் அந்த பக்கம் நீ எட்டி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா நீ வந்தா ஏதாவது ஒரு தரப்புல நீ நியாயம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு தரப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உனக்கு அரசியல் ரீதியாக அது நஷ்டமாகி விடுமோ அப்படின்னு நீ நினைக்கிற. இதுதான் உன் பிரச்சனை. சரியா? அப்ப நீ ஒரு சராசரி அரசியல் தலைவர் தான். நீ ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நீ சொல்லக்கூடிய அப்பா சொல்றீங்க இல்லையா? 2 மகன்கள் சண்டை போட்டுக் கொண்டால் இந்த 2 மகன்களுக்கு நடுவுல அப்பா பொதுவா இருக்கணும், தீர்வை ஏற்படுத்துவதுதான். அதை விட்டு வீட்டை பூட்டு போறதா? இது அப்பா பண்ற வேலையா? சரியா? இப்ப இங்கதான் நம்ம சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு வேங்கை வயல், இப்ப உங்களுடைய கூற்றின்படியே புகார் கொடுத்தவர்கள் மீதே அந்த களங்கத்தை நீங்கள் சுமத்தி விட்டு கொண்டு வந்தாச்சு. சரியா? அப்போ இந்த புகார் கொடுத்தவர்கள் மீது களங்கத்தை சுமத்துவது அப்படின்றத எப்ப நீங்க எடுக்கிற? 4 ஆண்டுகள் நிறைவுல நீ எடுக்கிற. 2.5 ஆண்டுகள் சம்பவம் நடந்து 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீ எடுக்கிற. உனக்கு முன்னாடியே தெரியும். நீ சொல்ற கூற்றுப்படி பார்த்தால் உன்னுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் வழங்கி இருப்பதாக சொல்லக்கூடிய ஏன் வெயிட் பண்ண? இடையில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சனை வந்துருமோ, திருமாவளவன் கட்டி கொண்டு சென்று விடுவாரோ அப்படின்ற அச்சத்தினால அவர் ஒன்னும் அப்படி நீ நெட்டி தள்ளினாலும் போற மாதிரி ரெடியா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் தொடர்ந்து திமுக காரனோட அதிக முட்டு உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி அந்த கல்லூரி அந்த ஒரு குழந்தை ஸ்ரீமதி விவகாரத்துல உன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபரே குற்றவாளியாக காண்பிக்கப்படுகிறது. முக்கிய குற்றவாளியாக அவங்களுடைய காவல்துறை காண்பிக்கிறது. சிறுமியோட தாயாரே குற்றவாளி, 2வது குற்றவாளி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒன்னும் பதில் இல்லையே. சரி, குறைந்தபட்சம் சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்னு சொல்லி ஏத்துட்டு போறியா நீங்க? இல்ல, இதுக்கும் சாதிவாரி கணக்குக்கும் இல்ல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இங்க தலித் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதிகப்படியான சாதி வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த பிரதிநிதித்துவம் சார்ந்து ஏன்னா 10.5 உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு வன்னியர்களுக்கு. கொடுத்த பொழுது அதை நீ நேரடியா எதிர்ப்பதற்கு உனக்கு திராணியும் தெம்பும் இல்லை, அதை ஆதரிப்பதற்கு உனக்கு மனமும் இல்லை. ஏன்னா அதை ஆதரிச்சுட்டா
அந்த கிரெடிட் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடுமே. ஏன்னா அவர் தான் துணிச்சலா அதை கொண்டு வரார். அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் என்ற சூழலையும் அவர் அதை கொண்டு வரார். ஏன்னா இதனால உண்மையிலேயே மற்ற சாதிகள் எதுக்கும் பாதிப்பு கிடையாது. ஆனா அதை எப்படி நீ வந்து அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? ஏன்னா ரொம்ப குறைந்த காலம் தான் இருந்தது, தேர்தலுக்கு ரொம்ப குறைந்த காலம் தான் இருந்தது. அப்ப தேர்தலுக்கு ரொம்ப குறைந்த காலம் இருந்த பொழுது இந்த பரப்புரையை விஷம பிரச்சாரத்தை உன்னை சார்ந்தவர்கள் தான் செய்தார்கள். சரியா? இது வந்து மற்ற சாதியினருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இது இருக்கிறது. சரியா? இப்ப இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நியாயமான கோரிக்கையாகவும் அது இருக்கு அப்படின்னும் பொழுது யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறது என்ன பிரச்சனை? இன்னைக்கு எத்தனை பேரு குவார்டர் குடிக்கிறாங்க, எத்தனை பேர் பியர் குடிக்கிறாங்க, கிராமப்புறங்கள்ல எத்தனை பேர் குடிக்கிறாங்க, நகர்ப்புறங்கள்ல எத்தனை பேர் குடிக்கிறாங்க, பெண்கள் எத்தனை பேர் குடிக்கிறாங்க, என்னென்ன வயதுகள்ல குடிக்கிறாங்க, இது எல்லாமே என்னென்ன பிராண்டு. இப்ப இது எல்லாமே நீங்க பிராண்டி குடிக்கிறானா விஸ்கி குடிக்க, ஹார்ட்லயே பிராண்டி குடிக்கிறானா விஸ்கி குடிக்கிறானா இதெல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் கணக்கு எடுக்கிறீங்க. இந்த கணக்கெல்லாம் உங்களால எடுக்கும் பொழுது எத்தனை பேர் ஆணுரை பயன்படுத்துகிறார்கள், எத்தனை பேர் பயன்படுத்துவதில்லை, இந்த கணக்கை எடுக்கிறீங்க. ஆணுரை வரைக்கும் போறீங்க, ஜட்டிக்குள்ள வரைக்கும் போறீங்க. சரியா? ஏன் உன்னால இந்த சாதி கணக்கீடு எடுக்க முடியல? அதான் கேட்கறப்ப மற்ற மாநிலத்துல ஒரு 4 இடத்துல எடுத்திருக்காங்க. அவங்களும் இந்தியாவுக்குள்ள ஒரு முதலமைச்சர் தான். அந்த முதலமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் தானே இவருக்கு இருக்குது, ஏன் எடுக்கக்கூடாது? ஏன்னா அந்த முதலமைச்சர்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவம் என்பதனை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. அவர்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் அந்த பிரதிநிதித்துவம் வந்ததுன்னா அடுத்து இவங்க கட்சியில என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க வரும் கேள்வி வரும்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இத்தனை பிரதிநிதித்துவம் பெறுகிறார்கள் என்ற கேள்வி வரும்ல. அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால இவங்களோட பயம் மறைக்கிறதுக்காக நீங்க மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் நீ கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு இந்த பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த பர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நீ கொடுக்கணுமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறன்ற கேள்வி வரும்ல. இப்ப இது வரைக்கும் ஒரு சாதி ஆளும் என்ன சொல்றான், ஒரு சாதி சங்கமும் என்ன சொல்றான், எனக்கு 2 கோடி பேர் இருக்காங்க, எனக்கு 3 கோடி பேர் இருக்காங்க, 40 கோடி பேர் வரும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை. சரியா? இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும்ல. இனி சாதி சங்கங்களை வைத்து நீ அரசியல் செய்ய முடியாது. உன்னுடைய தனிப்பட்ட சாதி காழ்ப்புகளை நீ காமிக்க முடியாது. அனைத்து சாதிக்கும் பிரதிநிதித்துவத்தை, உரிய பிரதிநிதித்துவத்தை எல்லா இடத்துலயும் கொடுக்குற மாதிரியான சூழல் ஏற்பட்டுரும்ல. இது வந்துட்டா உண்மையான சமூக நீதிக்கு வழி பிறந்து விடும். அதுல உனக்கு பிரச்சனை என்னன்னா, நீ குறிப்பிட்ட சாதிகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவத்தையும் குறிப்பிட்ட சாதிகளை மழுங்கடித்தும் அது ரொட்டேஷன் பேசிஸ்ல வேற எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த சாதிகளை வைத்து அரசியல் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறாய். அதுக்கெல்லாம் செய்ய முடியுது, கணக்கு மட்டும் எடுக்க முடியல. என்னன்னு எடுத்துப்பீங்க நீங்க? இதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, எங்க எடுத்து வைக்கிறீங்க? நீங்க எடுத்து வைக்காம இல்ல சார், அதுவும் சொல்றேன். நீ ஒரு நிறுவனம் வச்சிருக்கிய பெண் அப்படின்னு நிறுவனம், இது நான் பல இடங்கள்ல சொல்றேன். இவன் நிறுவனத்தை கூட பாருங்க பெண் தான் பேர் வைப்பாங்க. சரியா? எழுதுகோள்னு வைய, பேனான்னு வைய, அது என்ன பெண்? ஏன்னா தமிழ்லயும் அது பெண். ஏன்னா நான் சொல்றேன், இவனுக்கு தான் லேம்ப் போஸ்ட்ல புடவை சுத்தினாலும் நீங்க சுத்தி வச்சீங்கனாலும் இவங்க வரசுவானுங்க, இவனுங்க அந்த மாதிரியான டைப். சரியா? இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இந்த நிறுவனம் வந்து எடுக்கலையா? என்னென்ன சாதிகள் எங்கெங்க இருக்காங்க, எவ்வளவு இருக்காங்க, எடுக்கலையா? நீங்க உங்களுடைய தேர்தல் தேவைக்கு நீங்க எடுக்கிறது இல்லையா? உங்களுடைய வேட்பாளரை போடுவதற்கு நீங்கள் எடுக்கிறது இல்லையா? அதெல்லாம் எடுக்கிறீங்களா? எடுக்காமையா? நீங்க அதுக்குதான் நீங்க ஒரு நிறுவனமே வச்சிருக்கீங்க. பெண்ணும் நிறுவனம், ராபின் சர்மான்னு ஒருத்தன், அதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன், இத்தனை பேரை வச்சு நீங்க அதானே எடுத்தீங்க. யார் யார் என்ன மொழிகளை பேசுகிறார்கள், என்ன மொழிகளை பூர்வீகமாக கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் கூட நீங்க சர்வே எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்ப இதையெல்லாம் நீங்கள் எடுக்கலாம், ஏன் அரசாங்கம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? அரசாங்கத்திற்கு வருவதற்கு நீங்கள் எடுக்கலாம், ஆனால் அரசாங்கத்தில் அமர்ந்து மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கு நீங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப இந்த மார்ச் சீமான் நடத்துற இந்த 2 கோரிக்கை இருக்குல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமநில மீட்பு, இந்த போராட்டம் எதை வெளிப்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த விஷயத்தை விவாத பொருளாக்கும். இந்த தலித் சமூகம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய உண்மையான கோரிக்கைகள் அப்படின்றது, பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஏன் மழுங்கடிக்கப்பட்டது, யாரால் மழுங்கடிக்கப்பட்டது, எப்படி மழுங்கடிக்கப்பட்டது, இதெல்லாம் பொது பார்வையில விவாத பொருளாக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் பிராமணர்களை மட்டும் கை காண்பித்து நீங்கள் ஒதுங்கி கொள்ள முடியாது. அப்ப அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான பிரச்சனை
இன்னைக்கு ஒண்ணுமில்ல, கடந்த ஆண்டு மட்டுமே பதிவாயிருக்கின்ற தாக்குதல்கள் பாத்தீங்கன்னா 1000க்கும் மேல புகார்கள் பதிவாயிருக்குங்க தலித் மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல. இது வந்து மிக அதிகமான எண்ணிக்கை. சரியா? அப்போ இந்த எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குது? அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிக்குது, அவருடைய பொருளாதார நிலை மேம்பாடு அடையாததுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரியா? இன்றைய சூழலுக்கு அப்படியே அவர்களுடைய பொருளாதார நிலை மேம்பட்டாலும் கூட அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு காலனிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, சேரிகள் காலனிகள் இப்படிலாம் வந்து அந்த வகைப்படுத்தக்கூடியது இன்னைக்கும் கிராமப்புறங்களுக்கு வெளியில தான் இருக்காங்க. ஏன் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படி? அப்ப இதையெல்லாம் பொது பார்வையில விவாதமா கொண்டு வாங்க. யார் காரணமாக இருந்தாலும் அதுக்கு பொறுப்பேற்போம். நீ விவாத பொருளாக்கு நீயே ஏன் சொல்ற வந்து பிராமணர்கள் தான் இருக்கலாம் காரணம் நீ சொல்லி தப்பிக்க ஏன் பாக்குற? அது யாரை தப்பிக்க வைக்க பாக்குற நீ? அது ஒரு பொது விவாதத்தை ஏற்படுத்தும், இந்த திராவிடத்தை எக்ஸ்போஸ் பண்ண இந்த போராட்டம் கண்டிப்பா கட்டாயம். கண்டிப்பா நல்லது, நிறைய விவரங்களை சொல்லியிருக்கீங்க. நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சிறப்பான ஒரு விவாதத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.